வாழ்க வளமுடன். வணக்கம். அவனின்றி அணுவும் அசையாது என்ற சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு, எல்லாம் விதிப்படி என்றால் பிரார்த்தனை ஏன்? எல்லா துன்பங்களுக்கும் விதிதான் காரணம். எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் என்றால் பிரார்த்தனை மூலம் அந்த விதி எப்படி மாறும்? பிரார்த்தனை மூலம் அந்த விதியை எப்படி வெல்ல முடியும் என்று கேட்கலாம். வெல்ல முடியாததுதான். எல்லா விதிப்படிதான் நடக்கும் என்றாலும் அந்த பிரார்த்தனை மூலம் துயரங்களை கட்டுப்படுத்தலாம். பிரார்த்தனை இயற்கையாகவே மனதில் ஒருவித அமைதியை ஏற்படுத்துகிறது. துன்பம் குறைகிறது. மனம் அமைதி பெற்று துன்பம் ஓரளவு குறைவதால் பிரார்த்தனை பயனுள்ளதாகவே தெரிகிறது. ஓடிக்கொண்டிருக்கும் வெள்ளத்தை அணை கட்டி நிறுத்துவது போல் பிரார்த்தனை துயரங்களை நிறுத்துகிறது, குறைகிறது. அத்தோடு பிரார்த்தனை பாதி, நம்பிக்கை பாதி. முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தால் விதியின் வேகம் அணை கட்டியது போல் குறைந்து விடுவதாகவே தெரிகிறது. எதிர்ப்பு அலையை வீசிய விதியின் வேகம் குறைந்து வெற்றிக்கும் நிம்மதிக்கும் வழிகாட்டுகிறது. மேலும் மனதில் தெம்பும் புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஊட்ட துவங்கிவிட்டதாகவே தெரிகிறது. துன்பத்தை இறைவன் தந்த சோதனை என்று ஏற்றுக்கொண்டால் வேதனையே வராது. அந்த வேதனையிலிருந்து உன்னை விடுவித்து நிம்மதியும் சாதனையும் புரியும் சக்தியையும் கொடுக்கும்படி இறைவனிடம் வேண்டிக் கொண்டால் காலம் கடந்தாவது உங்கள் வேண்டுகோள் நிறைவேறும். கஷ்டத்திலும் நேர்மையாக இருந்தால் உங்கள் வாழ்நாளிலேயே அதன் பலன் தெரியும். கஷ்டம் வந்த பின்பும் நேர்மை, நியாயம், தர்மத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று எத்தனையோ புராணங்கள், இதிகாசங்கள், பக்தி கதைகள் வாயிலாக உணர்த்திய நம் முன்னோர்கள் தெய்வ நம்பிக்கை, கடவுள் பிரார்த்தனை உங்களை கைவிடாது என்ற தத்துவத்தையும் வெளிப்படுத்தி உள்ளார்கள்.